மனுஷகுமாரன் இந்த பூமியிலே நரகுலத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் பெற்றவராகத்தான் அவர் என்ன செய்கிறார், இந்த பூமியிலே வருகிறார். ஆமா, பாருங்க, கிட்டத்தட்ட மன்னிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது 94 வார்த்தைகள் இருக்கிறது மன்னிப்பை குறித்து. எத்தனை? ஆமா, பாருங்க, இன்னைக்கு பூரா அந்த மன்னிப்பை குறித்து நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கலாம், பேசிக்கொண்டே இருக்கலாம். ஐயா, மன்னிப்பு எப்படி கிடைக்கும், அதான் முக்கியம். ஆமா, மன்னிக்க அந்த தேவனுடைய அந்த மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பக்கம் வேணுமா? 551. என்னதான் அவருடைய முகத்தை என்ன செய்யுமா, அவருடைய முகம் எங்க இருக்கு, அதான் ஆலயத்தில். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய முகத்தை தேடுவீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், மன்னிப்பு. இதைத்தான் ஆலயம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது, செய்து கொண்டே இருக்கிறது. ஆமா, பாருங்க, 6 நாட்கள் நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் நீ என்ன செய். ஆமா, அதுல என்ன வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், கண்ணீர் வரும். அதன் நிமித்தமாக நாம் சில வார்த்தைகளை என்ன செய்து விடலாம், பேசிவிடலாம், செய்து விடலாம். இந்த கிரியைகளை எல்லாவற்றையும் அழித்து பரிசுத்தமாக்குவதற்கு தான் அந்த வாரத்தில் ஒரு நாள் சண்டே என்ன செய்து நமக்கு சர்வீஸ். ஆமா, நீங்கள் வைத்திருக்கலாம் ஒரு வாகனம், 2 வீலரோ 4 வீலரோ, அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பாக அது எங்க போக வேணும், சர்வீஸுக்கு போகணும். அப்படித்தானே? போகலன்னா கூடங்க அது என்ன செய்யும், டேமேஜ் ஆகிட்டே போகும். அப்படித்தானே? அதை போன்றுதான் ஐயா, நாம் ஆலயத்திற்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் என்ன செய்ய வேண்டும், வந்து நம்மளை சரி செய்து கொள்ளும் பொழுது, அவருடைய முகத்தை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாராம், நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய தேசத்திற்கு என்ன கொடுப்பாராம். அப்போ இன்னைக்கு தேசம் சேமம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என் தாய் திருச்சபையை நீ என்ன செய்யப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தாயே, கர்த்தருடைய இருதயத்தை உங்களுடைய இருதயமாய் என்ன செய்யப்பட வேண்டும், மாற்ற வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறது அதே 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பக்கம் வேணுமா? 579, 579. ஆமென். எசேக்கியா சொல்றாரு, ஐயா, நான் ஆலயத்துல போய் 2 கரங்களை விரித்து என் தேசத்து மக்களுக்காக நான் மன்றாடின பொழுது அவர்கள் சுத்தாங்கம் ஆனாதபடியானாலும், அவர்கள் பரிசுத்தம் இல்லாதபடி இருந்தாலும் நான் என்ன செய்தேன், அவர்களை மன்னிக்கேன். அப்படித்தானே இருக்கு. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியில் என்ன செய்கிறார், செய்து முடிக்கிறார். மனுஷகுமாரனுக்கு மன்னிக்க அந்த அதிகாரம் இருந்தபடியினாலே ஐயா, அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் என்ன செய்கிறார், அந்த மனுக்குல மக்களுக்காக, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஐயா, யோனா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், ஐயா, அந்த 40 நாட்கள் நினைவே என்ன செய்யப்பட்டு போவோம், கவிழ்க்கப்பட்டு போவோம். ஆமா, நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க, அழிந்து போக போறீங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அவர்கள் மனம் திரும்பினதுனாலே ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தார்களாம். அவங்க உட்கார்ந்திருந்த மாதிரி நம்ம திருச்சபையில நாம் உட்கார்ந்தோம் என்று சொன்னால் இந்த தேசம் என்னமடையும், கிறிஸ்துவ தேசமாக மாறும். அல்லேலூயா. எப்படி உட்கார்ந்திருந்தாங்க பாருங்க, ராஜா முதற்கொண்டு ஐயா, அந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மிருக ஜீவன்களும் புசியாமல் குடியாமல் ரெட்டுடுத்தி சாம்பல் என்ன செஞ்சான், உட்கார்ந்தாங்க. 120,000 பேர் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ரட்சிப்பின் பாத்திரமாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால்
கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய முகத்தை நாடி நிற்கும் பொழுது கர்த்தர் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு என்ன கொடுக்கிறார்? க்ஷேமத்தை கொடுக்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 55:7 அதிகாரம் 55:7. துன்மார்க்கர் தன் வழியையும் அக்கிரமக்காரர் கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அவர் மேல் என்ன செய்வாரா? ஆமா, அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனது உருகிவாராம். ஆமா, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற இந்த ஜாதியை தவிர வேற ஜாதி எது என்று சொல்லுகிறார். இவ்வளவு ஆண்டவரை சமீபமாய் பெற்றிருக்கிற ஒரு ஜாதி இது. இதைத்தான் கர்த்தர் அந்த கல்வாரியில என்ன செய்கிறார்? நின்று கொண்டவராக, தொங்கினவராக, ஐயா கை கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, விழாவிலே குத்தப்பட்டவராக, இரத்தமும் வேர்வையும் ஜலமாய் வடிந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் அவர் கல்வாரியிலே பேசின அந்த முதல் வார்த்தை என்ன? மன்னிப்பு. அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் மன்னித்த அந்த மனுக்குலத்தை நீங்களும் மன்னிக்க வேண்டும். நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு அடைய வேண்டும். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் எல்லோரும் எங்க வாங்க? உள்ளே வாருங்க. ஏன் வெளியே நிற்பானானே? இன்றைக்கு வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ பெரும் கூட்டம் வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் ஐயோ என் பாவங்கள் மன்னிக்கப்படாதா என்று சொல்லி இருமுடியை கட்டிக்கிட்டு ஐயா பலவிதமான அவலட்சணமான அவதாரங்களை தரித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதே, பெரும் கூட்டம் ஒன்று வெளியே நின்று கொண்டிருக்கிறதே. இவர்களை மன்னித்து ஆண்டவருடைய சபைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே உட்படுத்துவதற்கு என் திருச்சபை தயாராக வேண்டும். என் தாய் திருச்சபை தயாராக வேண்டும். ஐயா, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க வேண்டும். உதிக்கிற ஒளியினிடத்திலே சாதிகளும் யார் வருவார்? ராஜாக்களும் கடந்து வருவார்கள். அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட தெக்காத்தூர் சபையாக பிந்தின ஆலயத்தின் மகிமை நாம் கட்டுப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆலயம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி தேவ மகிமையினால் நிரம்ப வேண்டும். ஐயா, பிரசவிக்க இருக்கிற தாய்மார்கள் ஐயா பிரசவிக்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தாங்கன்னா நம்முடைய ஆலயத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரசவம் இயற்கையா நடக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்களா தைரியமா? பாருங்க, உங்க வீட்டுல உங்க கிராமத்துல ஆடுகள் என்ன செய்யலாம்? கர்ப்பத்துல இருந்து குட்டி போட முடியாம நின்றுச்சுன்னா அந்த ஆட்டு உரிமையாளர் ஆலயத்தை நோக்கி நின்னார்னா அந்த ஆடு என்ன செய்யணும்? குட்டி போடணும். ரெட்ட குட்டி போடணும். வெள்ளாம விளையணும். ஐயா, படிக்கிற பிள்ளைகளாம் பெரிய பெரிய படிப்பை பெற்று அறிவியலாளராக, விஞ்ஞானிகளாக, என்ஜினியர்ஸாக, டாக்டர்ஸாக என்ன செய்யணும்? மாறணும். அப்படி முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை ஆமா, அது யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. அப்படிதானே? என் அருமை தாய் திருச்சபையே, என் சகோதரனே சகோதரியே, ஐயா இப்படிப்பட்ட ஒரு சகாயம் கிடைக்கிற காலம் இனி வருமா என்பது தெரியாது. பாத்தீங்களா, கடைசி காலத்துல என்னெல்லாம் உண்டாகும் என்று சொல்லி வெளிப்படுத்த சொல்லப்பட்டிருக்கிறதோ